நம்ம இந்த வீடியோல அலியாஸ் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அலியாஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு லினக்ஸ் கமாண்டை ஷார்ட்கட் பண்ணுறதுக்காக அலியாஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் எக்ஸாம்பிள் நான் இங்கே பிங் அப்புறம் கூகுள் டிஎன்எஸ் 8.8 நான் வந்து பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே எப்படி நம்ம அலியாஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஷார்ட்கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் ALIAS அலியாஸ் கமாண்ட் டைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு என்ன கமாண்ட் ஷார்ட்கட் பண்ணணும். ஸோ பிங் 8. ஸோ இது வந்து நான் ஷார்ட்கட் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் டபுள் கோட்ஸ் கூட அந்த ஆக்சுவல் கமாண்ட் இஃப் எக்ஸாம்பிள் பிங் டாட் கூகுள் டிஎன்எஸ் IP கொடுத்துருக்கேன். ஸோ சேம் 8.8.8 ஓகே. நீங்கள் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ கமெண்ட் வந்து ஸ்வாப் ஆயிருக்கும். அதாவது அலியாஸ் கமெண்ட் செட் ஆயிடுச்சு. இஃப் நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிங் டாட் 8ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ஷார்ட்கட் ஆகி ஆக்சுவல் கமெண்ட் ரன் ஆகுது. ஸோ சேம் இதே மாதிரி எல்லா கமெண்டுமே ரன் பண்ணலாம். இஃப் எக்ஸாம்பிள் அலியாஸ் CLS வந்து விண்டோஸில் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் ஆகும். பட் இன் லினக்ஸ் டெர்மினலில் ஒர்க் ஆகுது. அது எப்படி டெம்பரவரியாக நம்ம லினக்ஸ் டெர்மினலில் ரன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். CLS ஸோ CLSோட ஆக்சுவல் கமெண்ட் கிளியர். ஓகே, இப்போ என்டர் பண்ணனே CLS கிளியர் கமெண்ட் வந்து CLS சேஞ்ச் ஆயிடுச்சு. இஃப் எக்ஸாம்பிள் நான் CLSன்னு டைப் பண்ணனா ஸோ டெர்மினல் வந்து கிளியர் ஆயிருக்கு. ஸோ இப்படிலாம் வந்து அலியாஸ் கமெண்ட் ஒர்க் ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் இந்த கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் சொன்னாலுமே அலியாஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்கட் பண்ணிக்கலாம், ஷார்டன் பண்ணிக்கலாம். ஓகே.